பெற்றவங்களோட பாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இந்த கதையை கண்ணை மூடி கேளுங்க. கடைசி கடிதம். மதுரையில் இருக்காரு ரமேஷ். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். மனைவி லட்சுமி, 12 வயசு மகள் நிவேதா. சின்ன அழகான மகிழ்ச்சியான குடும்பம். ரமேஷ்க்கு அவரோட அப்பா ராமநாதன் தான் உயிர். ரிட்டையர்டான தமிழ் டீச்சர். நேர்மை, ஒழுக்கம், அன்பு அவரோட வாழ்க்கையோட 3 அடையாளங்கள். ஆனால் கடந்த சில மாதமாக ராமநாதன் படுத்த படுக்கையாக இருக்கார். ஒரு நாள் நைட்டு ரமேஷை பக்கத்தில் கூப்பிட்றாரு. நடுக்க நிறைஞ்ச கையிலால் ஒரு பழைய ப்ரௌன் கலர் கவரை நீட்டாரு. நான் உயிரோடு இருக்கும்போது இதை படிக்கக்கூடாது. நான் இல்லாத பிறப்பு தான் திறந்து பார்க்கணும். என்ன நடந்தாலும் அதில் நான் எழுதியிருக்கிறது மட்டும் செய். ரமேஷ் சிரிச்சுட்டே அந்த உரையை வாங்கிக்கிறாரு. என்னப்பா இது, சினிமா மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். ராமநாதன் மெதுவாக சிரிக்கிறாரு. சில உண்மைகள் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த நாள் அதிகாலையே ராமநாதன் இறந்துடுறாரு. எல்லா சடங்கும் முடிஞ்சு 16ஆம் நாள் இரவு ரமேஷ்க்கு அந்த கவர் ஞாபகம் வருது. அதை மெதுவாக திறந்து பார்க்குறாரு. அதில் ஒரே ஒரு கடிதம். ரமேஷ், இந்த வீட்டோட மாடிப்படிக்கையில் ஒரு பழைய இரும்பு பெட்டி இருக்குது. அதை எடுத்து யாரும் திறக்காமல் எரிச்சிடு. அதுதான் என்னோடய கடைசி ஆசை. அவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன், அது எதுவும் எழுதலை. அடுத்த நாள் காலையில் ரமேஷ் அந்த இடத்த தோண்டி பார்க்குறாரு. உண்மையாகவே அது ஒரு பழைய இரும்பு பெட்டி இருக்குது. அதை எடுத்த உடனே லட்சுமி கேட்குறான், உள்ளே என்ன இருக்குன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோமா? லட்சுமி, அப்பாவோட கடைசி ஆசை, அதை மதிக்கணும் அப்படின்னு ரமேஷ் சொல்லிடுறாரு. ஆனால் அந்த நைட் அவரால் தூங்க முடியல. ஒரே கேள்வி, அப்பா ஏன் இதை மறைக்கிறாரு? மறுநாள் ஆர்வம் வென்றுடுச்சு. பெட்டியை திறந்து பார்க்குறாரு. உள்ள ஒரு குழந்தையோட கம்பளி, ஒரு வெள்ளிக்காப்பு, ஒரு பர்த் சர்டிஃபிகேட், ஒரு பழைய ஃபேமிலி ஃபோட்டோவில் ராமநாதன், அவரோட ஒய்ஃப், நடுவில் 2 வயசு சிறுவன். ஆனால் அது ரமேஷ் இல்லை. பிறப்பு சான்றிதழை எடுத்து பார்த்தா குழந்தையோட பேர் அருண். தந்தை ராமநாதன், தாய் மீனாட்சி. ரமேஷோட கை நடுங்குது. அருண் யார்? அப்போ பெட்டியோட அடியில் இன்னொரு கவர் இருக்கு. அதை திறக்கிறாரு. ரமேஷ், நீ எங்கள் வயிற்றில் பிறந்தவன் இல்லைன்னு அதில் எழுதியிருக்கு. அந்த ஒரு வழியை படிச்சோன்னே அவர் கண்ணில் கண்ணீர் வழியுது. அவர் அம்மாட்ட ஓடுறாரு. அம்மா, இது உண்மையா? அவங்க அம்மா ரொம்ப நேரம் பேசல. கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக கண்ணீரை தொடச்சிட்டு சொல்கிறாங்க, ஆமாம், 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பையன் பிறந்தது. அவனுக்கு அருண்னு பேர் வச்சோம். ஆனால் ஒரு விஷக்காய்ச்சலுக்கு அவனை பலி கொடுத்துட்டோம். அதே மருத்துவமனையில் சாலை விபத்தில் பெற்றோர் இழந்த ஒரு பச்சிளம் குழந்தை இருந்தது. யாரும் அவனை கூப்பிட்டு போகலை. அப்போ தான் அப்பா சொல்கிறாரு, அந்த கடவுள் நம்ம குழந்தைய எடுத்துக்கிட்டான், இன்னொரு குழந்தைய நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த குழந்தை நீ தான். ரமேஷ் கதறி அழறாரு. அப்போது என் உண்மையான அப்பா அம்மா யார்? மீனாட்சி அமைதியாக ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. அதில் ஒரு அட்ரஸ், ஒரு பேர், ஒரு ஹாஸ்பிட்டலோட ரெஜிஸ்ட்ரேஷன். உன் அப்பாவுக்கு தெரியும், ஆனால் நீ சந்தோஷமாக வாழ்னு அவர் இது வரைக்கும் சொல்லலை. ரமேஷ் அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு. அங்கே ஒரு பழைய வீட்டுக்கு கதவு பூட்டி இருக்கு. அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க, அந்த குடும்பம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய வீடு யாருக்கும் தெரியாது. மனம் உடைஞ்ச ரமேஷ் வீட்டுக்கு திரும்புகிறாரு. அப்போ அந்த இரும்பு பெட்டியோட மூலையில் இன்னொரு கவரை லட்சுமி பார்க்குறாங்க. அதை திறந்து பார்க்குறாங்க. அதில் ராமநாதோட கையெழுத்து. இந்த கடிதத்தை நீ படிக்கிறேன்னா நீ உன்னை தேட ஆரம்பிச்சிருப்பேன். நான் உன்னோட உண்மையான பெற்றோரோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சேன். ஆனால் அவர்கள்ட்ட உன்னோட ஒப்படைக்கலை. ஏன் தெரியுமா? அவங்க உன்னை பெற தவறல, உன்னை விட்டு விடவும் இல்லை. அவங்க உன் பெற்றோர் இறந்துட்டாங்க. ரமேஷோட கண்ணில் கண்ணீர் வருது. கடிதம் தொடங்குது. அன்னைக்கு மருத்துவமனையில் உயிரோடு இருந்த ஒரே குழந்தை நீ தான். நாங்கள் உன்னை தத்தெடுக்கிற. கடவுள் எங்ககிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை ஏற்றுட்டோம். நீ யார் என்பதை தேடாத. நீ யாரால் உருவாக்கப்பட்டா அப்படிங்கிறத பாரு. உன்னும் பெற்றவர்கள் உனக்கு உயிரை கொடுத்தார்கள். நாங்கள் உனக்கு வாழ்க்கையை கொடுத்தோம். ஒரு நாள் நான் இல்லாத போது இந்த உண்மை தெரிந்தாலும் எங்களை அம்மா அப்பான்னு மட்டும் சொல்கிறத நிறுத்தாத. ரமேஷ் அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைச்சிட்டு அழுகிறாரு. அன்னைக்கு நைட்டு அவரோட அப்பா ஃபோட்டோ முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றாரு. மெதுவாக சொல்கிறாரு, என்னை பெற்றவங்க யாருன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னை மனுஷனாக யார் வளர்த்தாங்கன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பு பெட்டியை கடைசியாக மூடுறாரு. எரிக்கவும் இல்லை, தூக்கி வீசவும் இல்லை. அவரோட மகள்கிட்ட சொல்லி, இது நம்மளோட குடும்பத்தோட ரகசியம் இல்லை, இது நம்ம குடும்பத்தோட அன்பு. அந்த இரவு ராமநாதனோட ஃபோட்டோவில் புன்னகை. முதல் முறையாக ரமேஷ்க்கு புரியுது இது.